வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உரையாடலை நடத்த போகிறோம். ரெண்டு சம்பந்தமில்லாத பெயர்கள் அது ரெண்டையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான். அதற்கான அந்த கனெக்டிங் பாயிண்ட் டாடா ஹெல்த் கேருடைய எம்டி திரு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய கெரியர் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக ஒரு சிஇஓ, ஒரு எம்டி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய லைன். அதேபோல் ஊரறிந்த உலகறிந்த திரைப்பட இயக்குனர் திரு சுரேஷ் கிருஷ்ணா. இந்த இரண்டு முகங்கள் இன்றைக்கி எதுக்காக நம்மளை சந்திக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் இருவரும் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பை திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய வார்த்தையிலே சொல்வதானால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல், ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக ஒரு படம் வைக்கியிருக்காங்க. அனந்தா அப்படிங்கிற பேரில் ஸ்ரீ ஸ்ரீ புட்டபர்த்தி பாபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தின படம். சாய்பாபா அவர்களுடைய வாழ்க்கையை படமாக்குறதுக்கான எண்ணம், அது எப்படி படமாக வந்திருக்கு, அது என்ன மாதிரியான திட்டம் அதற்கு பின்னாடி இருக்குது, இதை தான் நம்ம கேட்குறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிடுறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கான்வர்சேஷன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய டிபியில் எங்களுக்கு வேறு ஒரு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி தெரிகிறாரு. நேரில் பேசும்போது வேறு ஒரு கிரீஷ், கிட்டத்தட்ட ஒரு கோட் சூட் போட்ட ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, ஒரே ஃபிலாசபியாக பேசுகிறீங்க. முதல்ல இந்த இரண்டு முகங்களில் எது திருமுகம், எது ஒரிஜினல் முகம், அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒரிஜினல் முகம் ஸ்பிரிச்சுவல் முகம்தான். அது பாபாவோட அருளால் ஒரு கடந்த 30 வருஷமாக ஒரிஜினல் முகம் ஒரு ஸ்பிரிச்சுவல் முகமாக மாறிடுச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எப்படி பாபா நமக்கு அருள் பண்ணாருன்னா, நான் ஒரு 2004 இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன் அமெரிக்காவிலேருந்து. பாபா என்னை இந்தியாவுக்கு வர சொன்னார். நான் இந்தியாவுக்கு அப்போ தான் பாபா கூட வேலை பார்த்துட்ருக்கேன். கார்ப்பரேட் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது பாபாவோட சேவையும் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு பெரிய 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புட்டபர்த்தியில் பாபாவோட பர்த்டே பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்த்டேக்கும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை பாபா எனக்கு பண்ண சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணும்போது இந்த 100வது பர்த்டேக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது. அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பாபாவுடைய டிவோட்டீஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எது சொன்னாலும் பாபா சொன்னார் பாபா அப்படிலாம் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு டவுட் வந்துடும். அவங்க நேச்சுரல் லைஃப்பில், கேஷுவல் லைஃப்பில், வீட்டில் இல்லை பாபா உத்தரவாச்சு, பாபா அப்படி சொன்னாங்க, பாபா அது வேண்டான்ட்டாங்கன்னு பாபா அவங்கள்ட்டலாம் பேசுவாரான்னு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தெரியலையா? ஸோ பாபாவோட வழிமுறை மல்டிடியூட் லெவல். ஒன்று, நம்ம புட்டபர்த்தியில் நேராக பாபாவை பார்த்து, இல்லைன்னா பாபா எங்கள் தர்ஷனில் பார்த்து, அது உங்களை மாதிரி ஆட்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். அது ரெண்டாவது, அவரோட வழிமுறை ஒரு விதவிதமான இருக்கும். சில பேருக்கு கனவுல சொல்வார், சில பேருக்கு அவங்க வேண்டிகிட்டே இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு நிமித்தம் நடக்கும், சில பேருக்கு டைரெக்டாக ஒரு ஓப்பனாக விபூதி வரும் படத்துலேருந்து. அந்த மாதிரி அவரோட வழிமுறைகள் நம்மளால் அது கணக்கிட முடியாது. இந்த விபூதி உழுகிறத தவிர மற்றதெல்லாம் ஒரு கோ இன்சிடென்டெல்லாம் இருக்கலாம்ல. நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல. நான் போனேன், பூனை குறுக்கு வந்துச்சு, நான் போனேன் நல்லா இருப்பேன்னு ஒரு ஆத்தியார் சொன்னார், கோயிலில் போனேன் எனக்கு வெள்ளை பூ விழுந்துச்சு, இதெல்லாம் நார்மலாகவே நடக்கிறது தானே. இதெல்லாம் அது எப்படின்னா, அது ஒரு டிவோட்டின்ற மனநிலை வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி நானும் அந்த மாதிரி தான். முதல்ல நான் ஒரு 95க்கு முன்னாடி நான் பாபா டிவோட்டியே கிடையாது. சொல்லப்போனால் நான் பாபாவை எதிர்த்து நிறையா என்ன சின்ன வயசில் பேசுகிறேன். இந்த மாதிரி தான் அது என்னமோ பாபாவோட அருள் பூரா எதிர்க்கிறவங்களுக்கு தான் நிறையா கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 95லேருந்து ஒரு 2000 வரைக்கும் நான் பல விதமான அனுபவங்களை எதிர்பாராத விதமாக எனக்கு அது நடந்தது. அது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி. இதில் எனக்கு பாபா எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா, இனிஷியலாக நான் புட்டபர்த்திக்கோ அவரோட தர்ஷன் போகும்போது ஒரு செமிக்னலையோ ஒரு செகண்டில் உங்களை பார்க்கும்போதே ஒரு 100 வார்த்தை 1000 வார்த்தை சொல்கிற மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியும். கோட் வேர்டு மாதிரி உள்ளே ரீச் ஆகும். நம்ம அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவையில்லை. அவங்கள்ட்ட கிடைக்கிற ஒரு ஐ கான்டாக்ட் அண்ட் யூ டிகோட் இட். கரெக்ட். ஐ கான்டாக்ட். அதுதான் பாபா அடிக்கடி சொல்லுவார், ஐ ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் மதர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் லவ். அது நீங்கள் ஏதாவது ஒரு யோசனையோடு போகும்போது அவரை பார்த்த உடனே அதுக்கான தீர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அது வார்த்தைகள் மொழிகளை தாண்டி இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன். இதை ஆத்மாத்மான கம்யூனிகேஷன். இது எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்த உடனே ஒரு அன்பு
அந்த வாத்சல்யம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அன்பு பிரவாகம் எடுத்து வரும். அதுதான் அந்த உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, அனுமதி தேவையில்லை. இது வந்து என்னோட சோல் டு சோல், ஹார்ட் சோல் டு, அது வந்து அது ஒரு வாட்டி பண்ணும்போது அதோட அனுபவம் வந்து ரொம்ப நம்பிக்கை கூட்டிகிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு முக்கியமான பாபா டிவோட்டிகளுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான நம்பிக்கை வந்து, இப்போ இது நமக்கு இன்றைக்கி நடக்குதுன்னா அது பாபாவோட அருளால் தான் நடக்குது. ஏதாவது வந்து தப்பாக போய் நடக்குது, நமக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னாலும் அது பாபா இல்லாமல் அது நடந்திருக்கான்றது தீர்ந்த நம்பிக்கை வந்துடும். ஏன்னா ரிப்பீட்டடாக அவங்க வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் அவருடைய செயல் தான், அதோட செயல் தான். ஆனால் இதில் முக்கியமான நான் என்ன கற்றுட்டேன்னா, அவர் எதுவுமே உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிராண்ட் பண்ணுறதும் வந்து ஒரு சாதாரணமாக கிராண்ட் பண்ணுறதில்ல. உன்னை ஒரு நல்ல மனுஷனா தெய்வ நிலைக்கு உன்னை கூட்டுட்டு போகிற ஒரு சாதாரண விஷயத்தில் எடுத்துகிட்டு போய்டுறார். இப்போ நம்ம வந்து யோகம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், கோயில்களுக்கு போகிறோம், யாகம் பண்ணுறோம். அந்த மாதிரி எவ்வளவோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கும்போது உன்னோட வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்றது அவரே நடத்தி அதுக்கு வேண்டிய சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு ஆன்மீகவாதிக்கு அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்கே தெரியாமல் கொடுத்துருவாங்க. எல்லா குருமார்ட்டையும் எல்லா இறைவன்ட்டையும் அப்படி தானே ஒரு சென்ஸ் வருதுங்கிற நான் உங்கள்ட்ட பின்னாடி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி என்ன சுரேஷ்க்கு நான் உங்களுக்கு வந்து இந்த படத்துலேருந்து தான் அந்த பாபா கனெக்டா, இல்லாட்டி அதற்கு முன்னாடியே உங்களுக்கும் 95-96 ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? Before I start, I'm happy to be in your program, Rangaraj. After long time. After long time, yes. See, எனக்கு பாம்பேயில் நான் இருக்கும்போது சத்யசாய் பாபா வருவாருங்க. அப்போ இருக்கிற டைமில் பால் விகாஸ் அந்த ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடக்கும். அவர் அப்பப்போ விசிட் பண்ணிகிட்டே இருப்பார். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கே சுந்தரம் கரை இதில் வருவார். ஸோ மார்னிங் போய் நான் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன். எல்லோரும் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். அதில் பெரிய அவர் மேலே ஒரு இதுமாக ஒரு கனெக்ட் டைரக்ட் கிடையாது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குருநாதர் எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம பல யாரெல்லாம் மகானோ நம்ம பார்ப்பேன், கோவில் போவேன். அது என்னோட லைக்கிங். அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே, ஜஸ்ட் பிஃபோர் ஹி பாஸ்ட் அவே, ஒரு 2 years before that, 2011 he passed away, he took samadhi. At 2009 there was one interesting, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சத்யசாய் பாபாவோட பயோபிக் பண்ணணும், நீங்கள் வரீங்களா கேட்டாங்க. ஓ மை காட். சரி, கிரீஷ் கிருஷ்ணமூர்த்திக்கு முன்னாடி. ஸோ அது வந்து அங்கே அவாலை ட்ரஸ்ட்டே பண்ணுறதா ஒரு பிளான். நிறைய பேர் அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் சுவாமியும் பார்க்கலாம் வாங்க சொல்லி கூட்டின்னு போனாங்க புட்டபர்த்திக்கு. ஃபஸ்ட் விசிட் டு புட்டபர்த்தி. அங்கே டிசிப்ளின் இது அன்இமேஜினபிள். அங்கே உட்கார விதம், சுவாமி வரும்போது அந்த த பீப்புள், தி வே ஹீ மூவ்ஸ். ஒரு வீல் சேரில் தான் இருந்தார் அப்போது. ஸோ என்ன ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தார். கரெக்டாக அவர் அங்கேருந்து வந்தார். சரி, நான் டிஸ்டன்ஸில் உட்காந்துருந்து நம்மளை பார்க்க மாட்டார், அப்படியே போய்டும். பக்கத்தில் பார்த்துட்டோம் ஒரு சந்தோஷம் இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து அவரோட வேன் வந்தது. இவர் கரெக்டாக அங்கே போனோம், நிறுத்திட்டார். என் பக்கத்துலேயே வந்து அவர் வீல் சேர் என்னது என்னை பார்த்தார். என்னை பார்த்துட்டே இருக்கும். பின்னாடியில் ஒருத்தர் போ அப்படின்னாரு. ஸோ நான் ஃப்ரண்ட்டில் போனேன், அவர் கிட்ட போய் நின்னேன். லக்கில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருக்காரு, எங்கிட்ட இருக்கு அந்த காப்பி. அவர் வந்து ఇంత రోజు ఎక్కడ ఉన్నావు, ఎందుకు రాలేదు, என்னப்பா சார் என்ன இத்தனால ஏன் வரலன்னு. ஓ மை காட், రాలేదు. சரி వచ్చేసావుగా, சரி இவ்வளோ நாள் எங்கே இருந்த, ஏன் வரல. ஓ மை காட். சரி வந்துட்டேன் இல்லையா, என்ன சொல்ல வராது சொல்கிறாரு என்கிட்ட. நான் டச் பண்ணேன், காலை தொட்டேன். மை காட். சரி சரி, இதனோட ஏதோ பலன் இருக்கும். அப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ட் பீப்புளெலாம் மீட் பண்ணேன். பட் நத்திங் ஹேப்பன். 2011 he took samadhi. After that was no contact, absolutely no contact. 2 தடவை ஒரு தடவை பண்ணலாம்னு ஒரு டிஸ்கஷன் வந்துட்டே இருக்கும். பட் there's nothing happening. எனக்கு அடுத்த ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது நீங்கள் சொல்கிறதுலே வந்து அதோட கண்டினியூஷனாக கமல் சாரை வச்சு சத்யான்னு ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் படம், அண்ணாமலை தலைவர் வச்சு நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. பாஷா வந்து லைஃப் டைம் அவருக்கே அவர் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி அதாவது உங்களை வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் மசாலாவில் வந்து அண்ணன் பின்னிடுவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி இப்போ ஒரு ராமநாராயணன் ட்ரை பண்ணாங்க, இது மாதிரி வேறு யாராவது ட்ரை பண்ணியிருந்தாங்க, நமக்கு வந்து ஓகே அது வந்து வாய்ப்பு இருக்கே, நம்ம அந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உங்களை இந்த மாதிரி யாரும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் வந்து சம்மந்தமெல்லாம் திடீர்னு உங்களுடைய அவதாரமே பயங்கரமாக இருக்குது. அது ஹவு தே சூஸ் யூ,
எனக்கு உங்களை அவங்க செலக்ட் பண்ணக்கான நீங்கள் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்காரு, பட் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு போது அவங்க மைண்டில் ஏதோ ஒன்று உள்ள விழுந்துருக்குல்ல. என்ன பார்த்தாலே நான் மாஸ் படம் இருக்கிற மாதிரியா இருக்கேன். பார்க்கறது இல்லை சார், நாங்கள் உங்களை சுரேஷ் கிருஷ்ணா சாரை நாங்கள் பார்க்குறது வந்து அவுட்புட்டில் தானே, பர்சனல் அவுட்புட்டில் பார்க்கும்போது மாஸ், அது வந்து வேற கணக்கு. நல்ல படம் லைக் ஆஹா சங்கமும் பண்ணியிருக்கேன், இது நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். வந்து எனக்கு சிக்னேச்சர் எடுத்து சத்யா சிக்னேச்சர். ஸோ இது வந்து there is always some good films like ஆஹா is very close to heart, சங்கமம் க்ளோஸ் டு. நிறைய நல்ல படங்கள் சொல்கிறேன், பட் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு உங்களை பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்படியே தான் போயிட்டு திடீர்னு ஒரு 1 year பிஃபோர் பாபா பற்றி எந்த நமக்கு கான்டாக்ட் இல்லை, தெர் இஸ் நத்திங், ஐ ஃபர்காட்டன் ஆல் தட். நம்ம பாட்டு நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஏர்லி மார்னிங் 4:30 ஐ ட்ரீம், சத்யசாய் பாபா இஸ் இன் மை ட்ரீம், ஃபுல் விபூதி என் கையில் கொட்டுறாரு. இது என்னது, இவர் எங்கேருந்து வந்தார்? அண்ட் தட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் தேர் வென் யூ கெட் அப். இது சே இது நம்ம வந்து அன்னெசரிலி கெட்டிங் காம்ப்ளிகேட். இது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கிரீஷ் என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்காரு, ரூம் ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஐ ஃபெல்ட். அது சரி, அது சைக்காலஜிக்கலாக டைரக்டராக இருக்கிறதுனால இமேஜினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குமே அப்படி கூட நினச்சிட்டேன். தென் ஐ லெஃப்ட் இட், ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குது சார், எஸ்டர்டே வி ஆர் டாக்கிங் அபவுட் யூ இன் புட்டபர்த்தி பட் மேக்கிங் தட் பயோபிக். சரிப்பா கூப்பிடுறேன்னு கூப்பிடவே இல்லை. தென் திடீர்னு ஒரு நாள் ஒரு இந்த மந்த் ஆஃப் மார்ச் ஏப்ரல் ஒரு ஃபோன், சார் ஐம் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார், உங்களை மீட் பண்ணோம், இந்த 100th பர்த்டே ஆனிவர்சரி ஆஃப் சத்யசாய் பாபா, உங்களை ஒரு படம் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 100 பேர் கிளம்பிருக்கீங்க, சும்மா ஃபோனை வைங்கப்பா அப்படின்னு. சரின்னு ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமாக வந்தார். வந்து ஸ்ட்ரெயிட் அவே சார் வை மீ, நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு டூ யூ நோ அபவுட் சினிமா, டூ யூ நோ கமர்ஷியல் சினிமான்னு என்ன, அதுக்கு காசு பட்ஜெட்ஸ் எல்லாம் தெரியுமா, நீங்கள் பாட்டுக்கு வரீங்களே? இல்லை ஐம் வெரி கிளியர், ஐ நோ அபவுட் தட், பட் நீங்கள் தான் பண்ணணும். ஏன் சார்? பிகாஸ் இன் மை ட்ரீம் பாபா டோல்ட் தட் யூ ஹேவ் டு டைரக்ட் இட். நான் இங்கே ஒரு ட்ரீமு, இங்கே ஒரு ட்ரீம், இதெல்லாம் வந்து எப்படி லாஜிக்கல் இல்லாஜிக்கல் டிஸ்கஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹீ சேஸ் ஐ ட்ரீம்ட் தட் பாபா கேவ் மீ, ஐ வாண்டட் டு மேக் அ ஃபிலிம். யார் சொல்லணும், உங்கள் ஐ நெவர் மெட் மீ, அவுட் ஆஃப் த ப்ளூ உங்கள் ஃபேஸ் வந்தது, எனக்கு நான் கனெக்ட் ஆகிட்டேன். என்ன சார் நெக்ஸ்ட்டு? எனக்கு ஒரு கதை பண்ண, என்ன பயோபிக் கிடையாது. நான் அந்த இடம் வந்துடுறேன். சுரேஷ் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? நாங்கள்லாம் வந்து தலைவருடைய ஃபேன்கிறதுனால நாங்கள் அண்ணனுடைய ஃபேனும் கூட. நாங்கள் அப்படி வந்து அண்ணன் வந்து நிறைய அவங்களோட படத்தை பார்த்து கொண்டு வந்துருக்கோம். நம்ம வந்து பாபா படமே வேற ஒரு படத்திலே கூட. ஸோ உங்களுக்கு வந்து அவர் எப்படி கனெக்ட் ஆகிறார், இன் வாட் வே வந்து சுரேஷ் கிருஷ்ணா உள்ள என்ட்ரி? சுரேஷ் கிருஷ்ணா as a director எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, நான் வந்து ஒரு அண்ணாமலை வந்து ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன். நீங்கள் நம்மால் தானே, அதை சொல்லவே இல்லையே முதல்ல நீங்கள். ஸோ அண்ணாமலை பாட்ஷாலாம் வந்து இந்த ரிலீஸ் டேட் அன்றைக்கி போகிற பர்சனாலிட்டி தான். நான் பிக் தலைவர் ஃபேன். FDFS ஃபஸ்ட் டே பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக பாட்ஷா இந்த பாபா படம் வந்து படையப்பாவும் பாபா படம் யூஎஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்டல் பர்சன். அப்போது பாபா படம் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தபோது ஐ ஃபெல்ட் சுரேஷ் கிருஷ்ணா இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டைரக்டர். இந்த ஸ்டோரியை வந்து பாபா ஸ்டோரி சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கொண்டு வர ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துருவார் ஒரு 15 நிமிஷத்தில். அது ஆல்வேஸ் ஃபெல்ட். நம்ம இப்போ இந்த ப்ரைவேட் கான்வர்சேஷனில் பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மாறி போச்சுன்னா அது வந்து ஒரு ஃபன்னாக இருந்துரும். அதில் வந்து அந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை உண்மைன்னு கீழே கொண்டு போகணும். அதை ஸோ அதில் வந்து போய் பாபா தர்ஷன் பண்ணிட்டு வருவார் ரஜினி சார். அது வந்து அந்த ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ஏன்னா நம்ம பை த டைம் ஐ பிகம் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன், இது ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கனெக்ஷன் கிடையாது. 1995 இல்லைண்ணே இது பாபா. நீங்கள் பாபா சொல்லுங்க. பாபா வந்து 2000. எஸ். அதுக்கப்புறம் இந்த படம்லாம் எடுக்கணும், இந்த படம் ஆக்சுவலாக நான் படம் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆந்தம் சாங் பண்ணலாம், எப்படி வந்தே மாதரம் சாங் இருக்கிற மாதிரி ஒரு ஆந்தம் சாங்கு பாபா வச்சு எல்லா சிங்கரும் பண்ணி அதை அங்கங்கே போய் ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு அதை நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒரு 1.5 மாதம். அது ஒன்றுமே ஏதோ தடுங்கல் வந்துகிட்டே இருக்குது. தென் ஐ ஃபெல்ட் பாபா வந்து அந்த மாதிரி எடுக்க வேணான்னு நினைக்கிறார் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு ஐ வாஸ் ப்ரேயிங். ஆஸ் ஹி செட் வென் ஐ வாஸ் ப்ரேயிங், இவரோட ஃபேஸு எனக்கு இவர் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்த உடனே அடுத்த நாள் காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு, நீங்கள் ஒரு 3 வருஷம் முன்னாடி சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட பேசுகிறேன்னு கேட்டே இல்லையா, எனக்கு என்னப்பா சினிமா டைரக்டர் நான் ஏன்பா பேசணும்னு சொல்லி நான் வச்சுட்டேன் இப்போ ஃபோனை. அவருக்கு நம்பர் இருக்கா, அவர் கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டேன். அவர் கூப்பிட்டு இவரை கனெக்ட் பண்ணார். அப்படி தான் விட்டு பண்ணேன். பட் ஒன் திங் வாஸ் வெரி கிளியர், ஐ டோன்ட் வாண்ட் 2 things to happen. One is no biopic on Baba. There are so many materials about Baba, about his life. There is one more collateral is not required. அதனால் பயோபிக் கூடாது.
ரெண்டாவது வந்து the lot of people have attempted to act like பாபா. அது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. நானே வந்து 10 வருஷம் முன்னாடி ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் பாபாவை திருப்பி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். அது ப்ராஜெக்ட் தான் பண்ணமே தவிர பாபா வரல. ஸோ அப்போ ஐ டிசைடட் தட் enacting as பாபா இஸ் நாட் த ரைட் டைரக்ஷன். ஸோ அவர்கிட்ட ரொம்ப கிளியராக இந்த 2 கண்டிஷன், பாபா மாதிரி யாரும் நடிக்கக்கூடாது, நோ பயோபிக். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீலிங். இதில் என்ன சேலஞ்சஸ்? நம்ம வந்து ஒரு ஸ்டார்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம், அது கமல் சார், ரஜினி சாரோ வேறு யாருமோ அது பண்ணும்போது நமக்கு வந்து அவங்களுடைய ஸ்டார்ட்டு நமக்கு தெரியும், அந்த கதையோடைய நமக்கு ஐடியா தெரியும். பட் இதை மாதிரியான விஷயங்களில் வந்து முதல்ல பிலீவர்ஸ் தான் வந்து அதிகமாக பார்க்க போகிறாங்க. அது வந்து அதனால் அவங்களுக்கு ஒன்றும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து நடந்ததாகவே திரும்ப அவங்களுக்கு ஒரு ரீக்ரியேஷன் ஆகும். ஆமாம், எனக்கும் இதே மாதிரி நடந்துச்சு, ஆமாம் நானும் என் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா வந்து தே ஹேவ் டு கனெக்ட் டைரக்ட்லி. இந்த வித்தியாசத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க இந்த படத்தில்? அது எப்படி ஒரு சேலஞ்சாக இருந்தது? அதான் இவர்களோட மெயின் அன்னைக்கு பயோபிக் இல்லாயும் போது என்ன சொன்னார்னா, இந்த கதை சாய் டிவோட்டிஸ்க்கு பிடிக்கணும், சாய் டிவோட்டிஸ் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் என்ஜாய் பண்ணோம். ஸோ எப்படி கொண்டு வரீங்க எனக்கு தெரியாது. எவ்ரிபடி பிலீவர்ஸ், எவ்ரிபடி ஷுட் லைக், அண்ட் ஆல்சோ ஃபெய்த்துக்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. அந்த கதை இருக்கா? இல்லை. எப்படி பண்ண ஒன்றுமே இல்லை, நோ. ஸோ நான் தானே சார், நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி எடுக்கிற மலைடா அண்ணாமலை சொல்கிறவன் என்ன போய் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் எடுக்க சொல்கிறீங்க. சரி, லெட் மீ திங்க் அண்ட் வெதர் இஸ் சீரியஸ் அபவுட் இட் வெரி தெரியாது. அது உண்மை. இவர் பணம் இருக்கா தெரியாது. நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி பல அட்டம் நடந்திருக்கு. பாதியில் வேறு விட்டு போயிடுவாங்க. ரிஸ்க்கு. ஆனால் நவம்பர் ரிலீஸுங்கிறார், இஸ் ஹார்ட்லி 4 months ஃப்ரம் தேர். சரி, குவைட்டாக ஒரு வேலை பண்ணேன். நான் ஒரு 3 daysக்கு அப்புறம் மீட் பண்ணேன். லெட் மீ திங்க் ஓவர் இட். அடுத்த நான் மார்னிங் அதே மாதிரி 4:30 வேக்கப் ஃப்ரெஷ். என்னடா இது, என்ன இது, கன்ஃபியூஸ். பார்த்து பாபா எழுப்புற மாதிரி மைண்டில் வந்தது. நேரம் லேப்டாப்பில் போய் இது சொன்ன கான்செப்டில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம்னு தாட் போய் 1.5 hours ஐ ரிட்டன் த ஸ்கிரிப்ட். என்ன சார்? ஆமாம் சார், 1.5 hours கதை கேட்காம. கதை இல்லை, அதுதான் கேட்குறேன். நீங்கள் நான் வந்து ஏதோ 4 பக்தர்களுடைய கதை ஒன்று இருக்கும், அது எனக்கு ஒரு லைஃப்பில் ஒன்று வந்துச்சு, இப்போ கிரிஷாருக்கு ஒன்று வந்துச்சு, இந்த மாதிரி. அப்போ இந்த 4 கதையை கிளப் பண்ணி நீங்கள் வச்சு ஒன்று பண்ணலாம், அதுக்கு 2 ஒரு த்ரெட் ஒன்று உள்ளே கொடுத்துடலாம், அப்படி அதெல்லாம் சொல்லலை ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன நினச்சேன்னா, லாட் ஆஃப் மிரக்கல்ஸ். பாபானா அவ்வளோ மிரக்கல்ஸ். ஸோ மிரக்கல்ஸ் ஆஃப் வேரியஸ் 5 families ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, அவங்க லைஃபு, அவங்க ஃபேமிலி, அப்படி ஒரு ஆந்தம் சாங் இப்படின்னு ஒரு கான்செப்டை பண்ணி அப்படியே ஒரு கோடு போட்டு இப்போ ஃபோன் பண்ணுறேன் 7:30 மணிக்கு. சார் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஐடியா இருக்குது, நான் ஃபோன் பண்ணி ஃபோனில் ஃபுல்லாக நரேட் பண்ணேன். சார் திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் சார், யூ ஹேவ் போத் நவ், பிகாஸ் தெர் இஸ் நோ பாபா, நோபடி ஆக்டிங் பாபா, பட் ஆல் த சீன்ஸ் சம்படி நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கோ எங்கேயோ இது ரிலேட் ஆகும். என் கதை நடந்திருக்கு இந்த மாதிரி, எனக்கு இந்த கதை. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இட் பிகேம். அண்ட் ஃபைனலாக சாங் எல்லாம் வரும்போது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது சார், லெட் அஸ் டூ இட். அது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நேரம் எடுத்துகிட்டு போய் ரத்னாகர்னு சத்யசாய் ட்ரஸ்ட்டு போகணும். இப்போ அவருக்கு ப்ரெசன்டேஷன் போட்டு பார்த்த உடனே చాలా బాగుందింటారు. பியூட்டிஃபுல். இது இந்த வேறு வேறு இடங்களில் நடக்கிற கதை அப்படின்னு சொல்லும்போது, வேறு வேறு சந்தர்ப்பங்கள் நடக்கும் சொல்லும்போது, பாபாவை எஸ்டாப்ளிஷே பண்ணாமல் எப்படி கொண்டு வருவீங்க? அதாவது அவருடைய உருவமாக நேராக ஒருத்தர் வந்து நிற்கக்கூடாது. நாங்கள் வந்து உங்களுடைய அனந்தாவுடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்குறோம், ஒரு டார்க்கு இருக்குது. அவருடைய பாபாவுடைய ஒரிஜினல் ஃபேஸை கூட நீங்கள் வைக்கல, அது வந்து ஒரு டார்க்காக ஒன்று போட்டு அனந்தா மட்டும் லைட் மட்டும் போட்டு விட்டீங்க. நம்ம வந்து யாருன்னு தெரியுது, அவ்வளோதான் வந்து யார். அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க? நம்ம வந்து அதில் ரியலி ஐ ஹவ் டு தேங்க் கிரீஷ் சார் அண்ட் சத்யசாய் ட்ரஸ்ட் ஃபார் திஸ் ஹெல்ப். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம், தி ஹோல் பிக்சரை வென் ஹி வாஸ் அலைவ், ஸோ வி டுக் இட் பேக். ஸோ 2011க்கு முன்னாடி ஒரு மெனி இயர்ஸ் அகோன்னு ஒரு கதை மாதிரி பண்ணிட்டோம். அட் தட் டைம் பாபா வாஸ் அலைவ். ஸோ தேர் ஆர் ஸ்டோரி. இப்போ வைஜ மகேந்திரன் சாரும் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸை சொல்லுவாங்க, நாங்கள் போகணும் புட்டபர்த்தி, நாங்கள் ஒரு ஓரமாக நின்று பாபா வந்தார், ஆர்கேவ்லேருந்து ஃபுட்டேஜ் வாங்கிட்டோம். ஸோ அந்த லுக் அவர் திடீர்னு எங்களை பார்த்தாரு, அப்படியே இன்டர்கட்ஸு. வி யூஸ்ட் தோஸ் ஆர்கைவ் ஃபுட்டேஜஸ் டு மேட்ச் வித் திஸ் ட்ரூ டைம். அதே மாதிரி அவங்க குவாலிட்டி எப்படி மேட்ச் பண்ணீங்க? அவரோட ஆர்கைவ் ஃபுட்டேஜஸ் எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் அவரோட. தே ரியலி அன்றைக்கி ரத்னாகர் அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னார், மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு எவர் பர்சன் அவர் தான். அவரோட அவ்வளோ ஆர்கைவில் அவ்வளோ பிரமாதமான ஃபுட்டேஜஸ் அண்ட் ஹை ஹெச்டி குவாலிட்டிஸில் இருந்தது. அது அழகாக மேட்ச் பண்ணி டிஏவில் நாங்கள் லெவல் கரெக்ட் பண்ணோம். ஸோ மெனி பிளேசஸ் யூ வில் திங்க் எஸ் தே ஹவ் மெட் பாபா. ஜெகவதி பாபா வெளியில் இறங்குவார், நான் பை மிஸ்டேக் அந்த கார் அங்கே போயிடுத்து, அங்கேருந்து நான் திடீர்னு பார்க்குற ஒரு பெரிய கூட்டம், பார்த்தா பாபா அங்கேருந்து என்னை பார்த்தார், அவர் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. இது சொல்லும்போது அந்த விஷுவல்ஸ் எடுத்துட்டேன். அது கரெக்டாக இருக்கு, மேட்ச் ஆகி போட்டு சாங்லேயே மேட்ச் பண்ணி. ஸோ இட் இன் a way there is 1 or 2 places how his divine miracle happens in his own way.
there's a doctor who will come like Baba. இந்த மாதிரியெல்லாம் கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ the whole thing is like Baba is all the time there. At the same time miracle faith தான் அங்கே கொண்டு வந்துட்டோம். மெயின் பாபாவோட இந்த ஃபெய்த் வந்து எனிபடி கேன் ஹேப்பன். ஸோ ஒரு 10% ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜஸ் இருக்குது. பாக்கி பேஜராக ஜெகபதி பாபாவோட ஒரு ஸ்டோரிஸ், ஹைதராபாத் பாம்பே பிஸ்னஸ் மேன் அவரோட ஸ்டோரி, அதில் என்னெல்லாம் நீங்கள் பிளெயினில் போயிட்டு இருப்பார் 35,000 டிப்பிக்கல் டர்புலன்ஸ் ஆஃப் அ பிளேன், அதெல்லாம் வந்து ஹை குவாலிட்டி ஒர்க் சிஜி எல்லாம். பேங்க் ராபரின்னு வி கிரியேட்டட் அ செட் இன் ஹைதராபாத், அதில் ஷூட் அவுட் அதில் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாபா. வி வெட் இன் ஷார்ட் இன் காஷி சுஹாசினியோட சீன்ஸ் எல்லாம். அங்கே இருக்கிற ப்ரேயர்ஸும் அங்கே இருக்கிற ஜனங்களும் அந்த போட்ஸும் ஒரு ஃபைட் மாஸ்டரோட போய் அங்கே சீக்வன்ஸ் பண்ணி அண்ட் பியூட்டிஃபுல் பரதநாட்டியம் டான்ஸர் ஒரு அம்மா அபிராமின், அவரோட பியூட்டிஃபுல் டான்ஸஸ் இன் பீச்சில் அண்ட் ஆல் ஓவர் இன் ஸ்டேஜ் அண்ட் க்ரௌட் அண்ட் டான்ஸஸ் கலா மாஸ்டர் வச்சு கொரியோகிராஃப் பண்ணி. ஸோ இட் ரெகுலர் சினிமா. இவர் சொல்லிட்டாரு எனக்கு பாஷா மாதிரி இருக்கணும், பண்ணா மாதிரி இருக்கணும், நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி கிடையாது, நல்லா நினச்சி be clear, I don't want a documentary, I want a full-fledged commercial film. இப்போ கலா மாஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணா எல்லாம் சேர்ந்து வந்து அனந்தா படம் பண்ணுறாங்கன்னு அது காம்பினேஷனே வந்து இருக்கிறது. இதில் வேறு ஒரு ஆபத்து ஒன்று உண்டு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பக்தி படங்கள் எல்லாமே பண்ணும்போது அது வந்து சாமியை வச்சே பண்ணாலோ இல்லாட்டி சாமியோட பக்தர்களை வச்சே பண்ணாலோ ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி, ஒரு செயற்கைத்தன்மை வந்து உள்ளே வந்துடக்கூடியது நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து ஓவராக பண்ணுறது, அந்த நேச்சுரலாக நடிப்பு இல்லாமல் இருக்குது, இந்த பாவம் இல்லாமல் இருக்குது. நம்ம காந்தாரா நம்ம படம் பார்த்தோம், அதில் வந்து அவரே சொன்னால் இல்லை நான் கொஞ்சம் விரதம் இருந்தேன் அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணும்போதுன்னு சொன்னால். அந்த மாதிரி நம்ம சபரிமலை ஐயப்பன் பற்றி நிறைய படங்கள் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் நாங்கள் விரதமே இருந்தோம். ஏன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அட்டம்ப்டை தாண்டி சில வேறு விஷயங்கள் அதில் தேவைப்படுது. அதில் வந்து விச் இஸ் வெரி ஆப்வியஸாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே ரெண்டு சொன்ன மாதிரி அது பல இடங்களில் மேட்ச் ஆகாமல் போயிடும், அந்த இடத்துல வந்து ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டியும் சேர்ந்து இருந்தால் தான் அப்படின்னு. இப்போ இந்த நேச்சுரலாக இது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு கமர்ஷியல் மசாலா ஃபிலிமில் நீங்கள் மாஸ்டர், அது ஓகே. ஆனால் ஒரு டிவைன் எஃபெக்ட்டும் உள்ள சேர்ந்தே கொண்டு வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து இதற்கு முன்னாடி தலைவருடைய பாபா படம் வந்து கமர்ஷியலாக ஹிட்டான்னு எனக்கு தெரியல. அது வந்து அந்தளவுக்கு வந்து போச்சு அந்த. ஆனால் வந்து அட்டெம்ப்ட் வாஸ் வெரி ஜென்யூன். அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருந்துச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி வராமல் அதை நேச்சுரலாக அதை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. எல்லாமே இவர் வந்து கிரீஷ் சார் வந்து எனக்கு நிறைய நடந்த இன்சிடென்ட்ஸ் இன் சத்யசாய் நிறைய ஹி காட் மீ சம் பீப்புள் ஹூ நோஸ் தோஸ் ட்ரூ ஸ்டோரிஸ். அந்த ட்ரூ ஸ்டோரிஸ் ஆக்சுவலிஸ் நம்ம பண்ண வேண்டாம், அதுலேருந்து நம்ம வில் டேக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், அதில் ட்ரமாட்டைஸ் பண்ணுவோம், அதில் சின்ன மேட்ரஸ் எடுத்துப்போம். இதுக்கு இப்போது நம்ம படம் பார்க்கும்போது சினிமாவில் என்ன மாதிரி எமோஷன் நம்ம கொண்டு போவோம், என்ன லெவலுக்கு அதனோட ட்ராமா அதுதான் கொண்டு வந்தேன் நான். வி நிவர் மேட் இட் இன் டு ஓவர் த டாப் சீஸ் மிரக்கல் இப்படியெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கிடையாது. ரியலாக இன்றைக்கி என் லைஃப்பில் நடக்கலாம், உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். அது வந்து பல தடவை வீசே காட்ஸ் கிரேஸ் சொல்லிவிடுவோம், பட் இது பாபாஸ் கிரேஸ். பட் காட்ஸ் கிரேஸ் தான் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சினிமா என்னோட சத்யா படம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சு, கடவுள் தேங்க்யூ காட், பாஷா ஹிட் ஆச்சு தேங்க்யூ காட், அவ்வளோதான். பட் தட் காட் கேன் இல்லை நீங்கள் பாஷாவோ அண்ணாமலையோ பாபாவோ சத்யாவோ இதை நீங்கள் ஹிட் பண்ணுறதுல உங்களுடைய ரோல் நீங்கள் ஏற்றுக்காட்டா விட்டு கூட உங்களுடைய ரோல் வந்து மேஜராக இருக்குது. ஏன்னா அது வந்து யூ கிரியேட்டட் தேட், யூ விஷுவலைஸ் தேட். உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த படம் இப்படி வரணும்டா அப்படின்னு பார்த்துட்டீங்க. பட் இது வந்து இந்த பயோபிக்குகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு. நீங்கள் பயோபிக்காகவே கொண்டு வராட்டா கூட அது ஒரு சேலஞ்சு. அதாவது என்ன ரிலேட் பண்ணி பார்த்துருவாங்க. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேரக்டரோ பாஷாங்கிற ஒரு கேரக்டரோ இருந்துச்சான்னு யாரும் தெரியாது. சத்யாங்கிற பையன் இருந்தானா வந்து ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டானா நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் உருவப்படுத்தும் போது வந்து பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு லேண்ட் ஆயிருது, எங்களுக்கு அதுதான் கதை. ஆனால் பாபா மாதிரியான விஷயங்களில் இப்போ இவரை மாதிரி பக்தர்கள் இருக்கிறத தாண்டி வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஆட்களும் கூட கம்பேர் பண்ணுவாங்க, இது எப்படி இருக்குது, அது ஒரிஜினல் மாதிரி இல்லையே, இது உண்மை நடந்த, இது ஓவராக இருக்குது, இது சரியாக இல்லையே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் கொண்டு வரணும்ல, அது எங்கே உங்களுக்கு சேலஞ்சாக எங்குமே. இப்போ ஒரு 5 எபிசோட்ஸ் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். நீங்கள் மகாத்மா காந்தியோட படத்தை நீங்கள் உங்கள் ஸ்டோரி எடுத்துட முடியாது. ஆமாம், இல்லை, ஏன்னா அது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நீங்கள் எனி லைஃப் இதை எடுத்தீங்கன்னா அது வந்து பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. இது லேயருக்கு மேலே போக முடியாதுங்கிற ஒரு ஆபத்து இருக்குல்ல. இல்லை, என்னோட எல்லா படமே நான் வந்து இப்போ ஆஹா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நடக்கிற கதை, சங்கமாக மியூசிக், ஐ மேட் ஷுவர் தட் த ஃபிலிம் இஸ் ஆஸ் ரியல் as possible. தெர் இஸ் நோ ஓவர் த டாப். இப்போ அதில் சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ சுஹாசினி சீக்வன்ஸ் வந்து ஆஸ் ரியல் as possible. அவளோட டயலாகு, அவள் பேசுகிற எமோஷன், இட் குட் பி ஆஸ் ரியல் as எனி ஃபிலிம். இப்போ அண்ணாமலையில் ஒரு ஆட்சியும் குஷ்புவும் ரஜினி சாரும் பேசுகிற சீன் ஏதோ எப்படி ட்ராமா அதில் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ராமா சீன்ஸு. நோ அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப் தேவா, அதில் பிட் சாங்ஸ் ஒரு 5 பிட் சாங், பாவிஜயோட லவ்லி லிரிக்ஸ் அண்ட் டயலாக்ஸ், and the whole weight has been picturized and performed. Camera work எல்லாம் outstanding. நான் பாவிஜய்கிட்ட உங்கள்கிட்ட வரேன், நான் எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பாயிண்ட் இருக்குது சார். எஸ், இந்த 5 ஸ்டோரிஸ்
அவர் செலக்ட் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இஸ் இட் ஷுட் பி ஆஸ் ரியலிஸ்டிக் ஆஸ் பாசிபிள், க்ளோஸ் டு அ ரெகுலர் லைஃப். இந்த 5 ஸ்டோரிஸ் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 500 ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 500 ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்ணி எப்பயுமே ஒரே ஒரு கண்டிஷன் வந்து என்னென்னா ரொம்ப அன்ரியலாக இருக்கக்கூடாது. சரி, பாபாவோட மிராக்கள் வந்து திடீர்னு கேஞ்சஸ் வரும், இங்கேருந்து இவள் டிரான்ஸ்போர்ட், அதெல்லாம் நடந்ததாகவே இருக்கும். அதெல்லாம் நடந்தாவே இருந்ததா கூட, நிறைய பேர் அதுக்கு எவிடன்ஸ் இருந்து ஓச் பண்ணியிருந்தா கூட அது எல்லாத்தையும் நாங்கள் நெகட் பண்ணிட்டோம். இப்போ ட்ராமடைஸ் ரொம்ப இட் இஸ் லெட் அஸ் கீப் அ ரியலிஸ்டிக் மெலோட்ராமா. அது வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து ஹஸ் டன் ஒன் திங் விச் ஐ நீட் டு டெல் சார். he picks up things like lightning speed, and the imaginary power on which he picks up things and then translate into a drama is a master in it. That is very fast. It doesn't even take more than a week. Then he started speaking the same language what we speak, and that's what was really amazed, the way he overall he created the screenplay. இன்னொரு கேரக்டர் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசினேன் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் உங்களுடைய காம்போவை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னொரு நாள் நீங்கள் லைனில் வந்து கலா மாஸ்டர் மூலமாக வந்தீங்க. நான் கலா மாஸ்டரும் கிரீஷ் கிருஷ்ணபதி என்ன சார் வந்து அதனால் கரெக்ட். நாங்கள் வந்து பிரம்மாண்டமான ஆடல்கள், பாடல்கள், குத்து டான்ஸுகள், கலை நிகழ்ச்சிகள், சிங்கப்பூரில் நிகழ்ச்சி, அக்காவை கூப்பிட்டு நாங்கள் அப்படி பார்த்துட்டா பாபா பற்றி படம் பண்ண போகிறோம் கலா மாஸ்டர்னு. அது என்ன காம்போ, அவங்க எப்படி உள்ள என்ட்ரி ஆகிறாங்க? அது வந்து எப்படின்னா அந்த ஆந்தம் சாங்கு. ஸோ ஒன் ஆஃப் த சஜஷன் ஐ மேட் டு சார், இட் இஸ் 100th birthday. And the movie, the sequence has to come on a celebration. That is, whole world has to celebrate Baba's 100th birthday. அதுக்கு நம்ம we need to get a song. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இவர் வந்து இம்மீடியட்டாக கலா மாஸ்டர்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் சுரேஷ் கிருஷ்ணா சார் மூலமாக தான் அவங்க அறிமுகம். எல்லாருமே சுரேஷ் கிருஷ்ணா மூலம் தான். ஒரு படம் பண்ணுறதுக்கான நீடு இருக்குதா? பாபாவுடைய கீர்த்தி நம்ம பார்க்குறோம். அது வந்து சினிமாவாக கன்வெர்ட் ஆகி காமன் மேன்கிட்ட போக வேண்டிய நீடு இருக்குது. அது வந்து உங்களை போன்ற பக்தர்கள் அவருடைய கீர்த்தி, அவருடைய அனுபவம், ஏன்னா வந்து அவர் 1815 வாழ்ந்தவர் இல்லை, எங்கேயோ இருந்தாராம் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. அது கண்ணு முன்னாடி இருந்திருக்கார். அவர் உங்களை போல் அவர் கூட பேசி பழகி இருந்தவங்க இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. அப்போ ஒரு ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணி பாபாவை கொண்டு வந்து நீடு இருக்கா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ஐ திங்க் யூ ஹிட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் க்ளோஸ் டு மை ஹார்ட். பாபா வந்து சமாதி ஆன போத நான் புட்டபர்த்தி போன போது என்னோடய பையன் வந்து அப்போது 6 வயசு 7 வயசு. he made a statement. Even though as a family, as an individual, I was very closely, but we never spoke to Baba anything personal. I've never asked personal. So my son made a statement. Appa, I just had only one request to him, that to take my letter. Without taking my letter, he left. This is a statement he made. I made an immediate reaction. I told him he has not gone anywhere. He is not there physically, you cannot see, but he is not gone anywhere. But this left a deep thinking in my mind. The last 10 years I've been watching worldwide on all the Sai devotees' families, their descendant, and the non-devotees. The Baba பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆர்டிஃபேக்ட், பர்மனண்ட்டாக we need to leave a legacy அப்படின்றது என்னோட தாட். அது எதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? Then I felt nothing better than do it in a cinema. Because even today நம்ம வந்து 1960 பராசக்தி பற்றி பேசுகிறோம். ஈவன் டுடே எல்லா பழைய படத்து அது வந்து சினிமா மாதிரி ஒரு டாக்குமெண்ட் which can leave a deep impact. And also நம்மளோட யூத்துக்கு இன்றைக்கி வந்து if you are able to tell this story, because ஆட்டோமேட்டிக்காக பாபான்னு சொல்லி இந்த மிராக்கிள் சொல்லி இதெல்லாம் சொன்னால் நிறையா யூத் வந்து won't go closer. But for a good life, for everybody needs to at least to be curious about what it is. That was my intent. The intent is for a non-devotees and for devotees family, this will be a treasure. For anybody who is not a devotee today, it can make them to think about Satya Sai Baba curious. நான் உங்கள்கிட்ட என்னென்ன பராசக்தி படத்தை பேரை எடுத்ததுனால நம்ம வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சா இல்லையான்னு ஒரு பெரிய டிபேட் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக முடியாமல் அல்லாடிட்டுருக்கு. இதில் நம்ம படம் வந்து தியேட்டருக்கு போகணும் பிளானா இல்லாட்டி டைரெக்டாக ஓடிடி பிளானா? அந்த ஒரு ஐடியா வச்சுருந்தீங்களா? நீங்கள் மாசுக்கு கொண்டு எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது? தியேட்டருக்கல் பிகினிங்லேருந்தே இல்லை. ஒன் திங் இட் வாஸ் வெரி கிளியர். நம்ம வந்து ரீச் ஆன படம் அவ்வளோதான்.
தியேட்டர்கள் பற்றி we should not think. And we took the film to Mr. Sanjay Vadva, one of the biggest market distributor overseas எல்லாம். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் பட் சுரேஷ் கிருஷ்ணா வந்து டைரக்ட் பண்ணும்போது அந்த படம் வந்து எங்களுக்கு வந்து பார்க்க முடியுங்கிற மினிமம் கிரெடிட் எங்களுக்கு இருக்குது. ஏன் தேட்டருக்கு அது கிடையாது? அது வந்து கமர்ஷியலாக திரு கிரீஷ்க்கு வந்து பைசா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாட்டா கூட அதை ரீச்சிங் த மாஸ், நான் களியக்காவிலையும் விருதுநகர்லையும் ஸ்ரீலுத்தூர்லையும் எப்படி அந்த படம் போய் நிற்கும்? சரி, இன்னைக்கு ஆடியன்ஸோட கம்மிங் டு தியேட்டர்ஸ் சேஞ்ச் டோட்டலி. அதுவும் ஆஃப்டர் தட் கோவிட் இட்ஸ் பிகம் சேஞ்ச். ஸோ நம்ம அதில் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், unnecessarily we should not make a film take to the theater and நம்ம நினச்ச மாதிரி வரல, க்ரௌட் வரல, என்ன வேணால் நடக்கலாம். பிகாஸ் டு ஆடியன்ஸ் டேஸ்ட் ஹஸ் சேஞ்ச்டு. ஐ டோன்ட் வாண்ட் தட் எனிதிங் லைக் தட் ஷுட் ஹேப்பன் டு பாபா. ஐ வாண்ட் திஸ் ஃபிலிம் டு ரீச் த ஆடியன்ஸ். அதான் என்னோட இன்டென்ஷன். ஸோ நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன், சார் தியேட்டர்கள் பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். சஞ்சய் வாத்வா சார், தியேட்டர்களே மறந்துடுங்க, லெட் அஸ் ஜஸ்ட் டூ இட் ஃபார் ஓடிடி. இந்த படம் கரெக்டாக இருக்கும் ஓடிடிக்கு. ஸோ அந்த கான்செப்ட் அந்த ஹோல் if you look at it in the major audience, என்ன டியூரேஷன்? it's a 2 hours film. All the மசாலா எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் we should not get it into the theatrical conceptங்கிறது beginning. ஏன் ஒரு ஒரு லிமிட்டட் தியேட்டர்ஸ் அண்ட் லிமிட்டட் ஷோஸ்? he did it in his own personal இதில் ஆல் சாய் டிவோட்டிஸ்க்கு டெல்லி, பாம்பே, கர்நாடகா, புட்டப்பருத்தி, அமெரிக்காலெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 ஷோ பண்ணிச்சு. இல்லை அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் என்ன சொன்னேன், கமர்ஷியலாகவே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் இப்போ நம்ம ஊரில் தான் சாமி படம் தான் பயங்கர ஹிட்டாக இருக்குமே. உங்களுக்கு அண்ணன் ராமநாராயணன் பயங்கரமான டைரக்டர் ஆனதே அதில் தான் உங்களுக்கு. பட் அந்த அந்த கான்செப்ட்குள்ளே நாங்கள் போகல. ஒய் அப்படிங்கிறது ஏன் நீங்கள் ஏன் தயங்குனீங்கன்னு யோசிக்கிறேன் நான். இல்லை அந்த அந்த டு ரிலீஸ் ஆல்ரெடி ஹி இஸ் டூயிங் நான் ப்ராஃபிட். இவ்வளோ ஸ்பெண்ட் இல்லை ப்ராஃபிட்டே ஒரு மேட்டர் இல்லை. தியேட்டருக்கு நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு 30-40 லட்சம் இல்லைன்னா படம் ரிலீஸே பண்ண முடியாது. ஒரு 40 தியேட்டராக பண்ணணும். இந்த ஒரு தியேட்டருக்காக ஒர்க் அவுட் ஆகுது. யூ நீட் தட் மச். ஸோ கீப் ஆன் பம்பிங் மணி இஸ் ஆல்சோ நாட் இல்லாஜிக்கல். ஆல்ரெடி அதுக்கப்புறம் தியேட்டர் கிடைக்கணும், அது வேறு பாலிடிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் தெரியாது இருக்கு. பட் இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கு, பாம்பே எல்லாத்தையும் 3 languages we plan. So film to release in a theater, there is a minimum guarantee. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. Okay. So our audience, why not English? English டப் பண்ணி பண்ணது தான். English வந்து first we contemplated. Then Suresh said, no, these stories and emotions is deep rooted into an Indian culture. So let's do it in Indian culture and subtitles, sir. வேண்டாம் நம்ம வந்து அது நம்ம இங்கிலீஷ்லேருந்து பண்ணோம்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். இன்ஃபேக்ட் இப்போ யூஎஸ்லேருந்து எனக்கு ரொம்ப கால் வருது. வந்து இன்னைக்கு காத்தால வந்து சிலோன்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்டு எங்களுக்கு வந்து சிங்கிலீஷ் வெர்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களா? ஏன்னா மோர் தென் 80% ஆஃப் சாய் டிவோட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா ஆர் ஆல் சிங்கிலீஷ். அவங்களுக்கு வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு கொடுத்து சப்டைட்டில் பட்டால் சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து சிங்கிலீஷ் பண்ணலான்ட்டு. யூஎஸ்லேருந்து ரொம்ப யூகேலேருந்து ரொம்ப ஆஸ்திரேலியாலேருந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் வருது இங்கிலீஷில் மாற்றுறீங்களான்ட்டு. அதான் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் டப் பண்ணும் போல் இருக்குது. அதே மாதிரி த லாட் ஆஃப் கன்னடா டிவோட்டிஸ், தேர் ஆல் வெரி ஹர்ட், யூ ஹவ் நாட் மேட் த மூவி இன் கன்னடான்னு. ஸோ இது ரொம்ப ஆல்சோ லாஸ்ட் ஒரு 10 days there's a huge amount of pressure. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் பார்த்தவங்களாம் நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் வைக்கிறாங்க. பட் இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜியோ ஹாட்ஸ்டாரில். ஸோ வி வில் சி ஹவ் இட் கோஸ். வி நெவர் நோ. நான் பார்க்க பா விஜய் ஒன்று ஒரு கேட்க, அவர் வந்து நமக்கெல்லாம் தெரிந்த பா விஜய் வந்து வேறு ஐடியாலஜி, வேறு குரூப்பு, வேறு இதுக்கு வந்து ஸ்கிரிப்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறதோ டயலாகில் எழுதுறதோ வந்து வேறு லாங்குவேஜ் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரஜினி சாருடைய அண்ணாமலை பாஷா வச்சுட்டாலும் அவருடைய வள்ளி வந்து வேறு லாங்குவேஜ், அவருடைய ராகவேந்திரா வந்து வேறு லாங்குவேஜ். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஜேர்னர் வேறு நீங்கள் சொல்ல முடியும், கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜேர்னலில் போய் நிற்கிறது. அப்போ திரு பா விஜய் எப்படி பொருந்தினார் இந்த இடத்துல அந்த டயலாக்? ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு 2-3 இடத்துல உங்களுக்கு, நீங்கள் யூ ஃபெல்ட் பாபா நம்ம வந்து எது வேறு ஒன்று சொல்கிறாரா அப்படின்னு வந்துச்சு. அவருக்கு வந்து அது ஏற்கனவே இருக்குது. அப்போ விஜய் போன்றவர்களை உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி, நீங்கள் டயலாக்காக நீங்கள் வரியாக எழுதிட்டு போயிடலாம்னா அதில் ஒரு உயிர் இருக்கணும்ல, ஒரு லைஃப் இருக்கணும்ல, அது எப்படி அவர் இந்த ஃபிலிம்ஸ் தவிர ஐ ஹவ் டன் சம் முருகன் மேலே ஒரு ஸ்பெஷல், திருச்செந்தூர் முருகன் மேலே வி டிட் ஒன் ஸ்பெஷல் ஆல்பம். நான், பா விஜய், இந்த தேவா, ஆல் சாங்ஸ். ஸோ வேர் எவர் ஐ நோ ஹீஸ் அ குட் டிவோட்டி. நோ டவுட். அவரோட டிபேட்டபிள் பாபா அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் என்னோட எல்லா ஃபிலிம்ஸ்லையும் அவர் தான் பாட்டு. இப்போ இன்னும் சாருகேசன் ஒரு படம் அது கம்ப்ளீட் ஆகிடுது, அது ரிலீஸ் வருது. அதுலேயும் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. சார் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஹஸ் ஃபுல் டயலாக்ஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல். அந்த ட்ராமா பார்த்துருக்கேன் நான். ஸோ ஹி ஹேஸ் ஒன் எபிலிட்டி. பேசிக்கலி தே ஆர் ரைட்டர்ஸ், தே ஆர் ரெட். ஆஃப் கோர்ஸ். ஸோ அவளுக்கு வந்து நானும் வந்து இந்த படம்
பக்தன் ஆஃப் பாபா நான் பண்ண மாட்டேன் சார், லெட் மீ டூ இட் அஸ் அ ஃபிலிம் மேக்கர். எக்ஸாக்ட்லி. உள்ளே போயிட்டேன்னா அது எல்லாமே நமக்கு வேறு மாதிரி தெரியும். ஐ ஹேவ் கிரேட் லவ் ரிகார்ட் அண்ட் எவ்ரி திங் ஃபார் பாபா, பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரை பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். எஸ் எஸ். ஸோ இந்த டீமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிவோட்டிஸ் கிடையாது, ஃபுல்லாக கமர்ஷியல். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கும் நடந்தது. இப்போ ஒரு தாக்ஷான்னு ஒரு காஸ்டியூமர் இருக்காங்க, அவங்க சார் பாபா விட்டுலாம் சார் நம்ம பாட்டுக்கு பண்ணலாம் வேலையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் நெவர் ஈகர். செகண்ட் டே ஷி ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேருந்து மாறிட்டாங்க அவங்க படம் பூரா. அப்புறமா சார் பாபா சார் அப்படி வந்துட்டாங்க. அது எப்படி நடந்தது ஒரு பெரிய ஸ்டோரி அது. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து ஹி ஹேஸ் இஸ் ஓன் ஐடியாலஜி எவ்ரி திங், பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஐ வாண்டட் ஹிம். இந்த கதை இதுதான், ட்ராமா தான் எல்லாமே. அதுக்கு எவ்வளோ எமோஷன்ஸ், அதில் சின்ன டிஸ்கஷன்ஸ் வந்தது. ஹி ஹேட் சம் ஐடியாஸ், வி மேட் ஷூர் இட் வாஸ் சேஞ்ச்டு, பட் ஹி சப்போர்ட்டட் அண்ட் வி டிட் அ குட் ஜாப். ஃபைனலி ரைட்டராக பார்த்தீங்கன்னா அவன் டேலண்ட் இஸ் யூ கேனாட் டினை. அந்த டேலண்ட்டுக்கு அண்ட் இஸ் அ ஃபிலிம் மேக்கர் உனக்கு என்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் பண்ணலாம். இப்போ சத்யராஜ் சார் வந்து ஒரு இதில் ஒரு காடாக ஆக்ட் பண்ணுறாரு. அது how can he be part of a god role? But he did it. We are all film makers. அது சாருகேசில். ஸோ இதில் வந்து இப்போ Jagapati Babu, yes, I met Baba, but my ideology is different. But he worked. Suhasini has her own ideology. They are all actors. They are all professionals. ஒரு ஃபிலிமுக்கு என்ன ரோலோ த டைரக்டர் விஷன் அந்த ஸ்கிரிப்ட் விஷனை கரெக்டாக கொண்டு போயிட்டா தே வில் ஆக்டட். தட்ஸ் ஹவ் எவ்ரிபடி ஹவ் ஆக்டட். பட் எல்லாம் படம் முடியும் போது என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, இப்போது மைண்ட் எப்படி மாறி இருக்கு, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு எல்லாருக்கும், வில் கம் டு நோ ஸ்லோலி. அது வேறு வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, நம்ம வந்து அதுவே உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ட்ரீம். அது மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு. பார்ட் 2 பார்ட் 3 இல்லாட்டி சார் சொன்ன மாதிரி படம் உருவான விதம் அப்படின்னு பின்னாடி அது மேக்கிங் அது இந்த மாதிரி அதில் இன்னும் அதில் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் இருக்குதா? அது டைம் வில் டெல். நானும் கேட்குறேன் சார். ஐ வில் ப்ரே டு பாபா, வாட் எவர் ஹி கைட்ஸ் வி வில் டூ. ஹி வில் டேக் கேர் ஆஃப் திஸ் வாட் நீட்ஸ் டு பி டன். இதுவே வந்து நம்ம பிளான் பண்ணி நடக்கலை, இது அவரோட ஆசீர்வாதத்தில் எப்படி நடக்கணுமோ அதே தான் நடந்திருக்கு. இந்த படம் நல்லபடியாக போகட்டும், அதுக்கப்புறம் பாபாவோட அருள் எப்படி இருக்கோ அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாரோ எடுத்துகிட்டு போகலாம். லாஸ்ட் 2 questions, ஒன் வித் யூ அண்ட் நீங்கள் வந்து பாபாவை நேரில் பார்த்தவர், பழகினவர், அனுபவிச்சவர், யூ டைரக்ட்லி இன்ட்ராக்டட் வித் ஹிம். நீங்கள் வந்து ட்ரீம்லலாம் வரல, நேராகவே உங்களுக்கு 100 முறை வந்திருக்கிறார், ட்ரீமில் 1000 முறை வந்துருப்பாரு. இந்த படமாக விஷுவலைஸ் பண்ணி வந்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் தலைவரோட ஃபேன் மாதிரி நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் தான், அதர் சைட் ஆஃப் யூ வந்து நார்மலான ஹியூமன் பீயிங் தான். ஒரு ஃபிலிமாக இது எப்படி வந்திருக்கு? இது வந்து நம்ம ஒரு படமாக நீங்கள் உட்காந்து பார்த்தோன்னா வில் யூ சஜஸ்ட்? ஸோ I tested this, not only for me, I tested ஒரு 40-50 பேர் இது வரைக்கும் நான் பிலீவர்ஸ், ஏத்திஸ்ட், கடவுள்னானே என்னென்னு பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து கடவுள் நம்புவாங்க, சுவாமி யாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, காட்மேன் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஏத்திஸ்ட் சொன்னோன்னு எனக்கு குறுக்கு கேள்வி ஒன்று வந்துருச்சு. ஏத்திஸ்ட் ஃபேமிலியிலே ஒரு பயங்கரமான பக்தராக கூட்டு வந்து நீங்கள் வந்து படத்தில் கொண்டு வந்தீங்க. துர்கா ஸ்டாலின் அவங்க உள்ளே வந்தாங்க, அது பெரிய ட்விஸ்ட்டாக வந்து நிற்கிது. அஃப்கோர்ஸ் கலைஞர் மேலே வந்து பாபா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார். அது எங்களுக்கெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் தினமலர். எங்களுக்கு வந்து இது என்ன நியூஸ், இது நாங்கள் இது எப்படி பண்ணிட்டு தலைவர்கிட்ட வீட்டுக்கு நேராக அவர் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கெல்லாம் படமாக வர்றாரு, விபூதியாக வர்றாரு, அங்கே வீட்டிலே போய் நிற்கிறாரு. எங்களுக்குலாம் வந்து அஃப்கோர்ஸ் யூ டோல்ட் ஏ லாட் ஆஃப் நிறைய ஸ்டோரிஸ். அங்கே துர்கா ஸ்டாலின் அம்மா எப்படி பிடிச்சிங்க? அதில் இடைச்சொல் கேள்வி. அது நம்ம வந்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லும்போது நம்ம இதை லான்ச் பண்ணணும், சென்னையில் பெருசாக லான்ச் பண்ணணும்னு ஒரு டிசிஷன் எடுத்தோம். அப்போது நான் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட பேசி எல்லாம் பேசும்போது நான் சொன்னேன், துர்கா ஸ்டாலின் மேடம் கூப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்டு ஸோ வி மேட் அன் அட்டெம்ப்ட் டு ஹெல்ப். பட் துர்கா ஸ்டாலின் மேடம் அவங்க வந்து 2-3 வாட்டி புட்டுப்படுத்தி வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி பாபா மேலே ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அதை துவங்கி வைக்கணும்னு கேட்டோம். அவங்க வந்து ஒரு நாள் டைம் கொடுன்னு சொல்லிவிட்டு உடனே நான் வரேன், எங்கே வேணால் வரேன்னு சொல்லி ரொம்ப ஐ திங்க் ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி டிவோட்டட் அண்ட் வெரி பிரின்சிபிள்டு. அண்ட் த வே ஷீ டிட் த ஹோல் லான்ச் அந்த வே எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணது அது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அது ஒரு ரியல் பக்தியை வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி வெரி பயஸ், genuine, sincere person, and we are very very fortunate we could launch the movie through her hand, and especially in she is the first lady of the state, and that is the most important part of it, and it is we are very protocol படி நாங்கள் ஃபர்ஸ்ட் லேடிங்கிறது வந்து மிஸ்ஸஸ் கவர்னர் தான் சொல்கிறது. இருந்தாலும் தகவலுக்காக வந்து ஆமாம் பிரசிடென்ட் அவங்க என்ன சொல்லுவோம் நம்ம சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சருடைய மனைவி அதுக்கு மேலே வரணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லேடி செகண்ட் லேடி அது வந்து ஒரே லேடி தான் வந்து முதலமைச்சர் மனைவி வந்து இதை வந்து இந்த பாட்டை லான்ச் பண்ணி இட்ஸ் வெரி வெரி வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அந்த படமாக நீங்கள் பார்த்தது ஒரு அவுட்கமில் வந்து ஒரு ஃபிலிமாக இது வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து
சின்னதாக படத்தை ப்ரஷ் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக தெலுங்கில் வந்து புட்டபர்த்தியில் உட்காந்து பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு 20 வாட்டி இந்த படத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு மேக் த மூவி பெட்டர். லாஸ்ட் வீக் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூப்பிட்டுட்டு தமிழ் வெர்ஷனோட படத்தை போட்டு 2 மணி நேரம் 16 நிமிஷம் படம். அவங்க தமிழ்காரங்களா? தமிழ்காரங்க. யாருமே ஒரு செகண்ட் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பல. என்னாலேயும் படத்தை கன்வெர்ட் எடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து இந்த படம் வந்து ஏதோ இட் கிரியேட்ஸ் அன் அட்டென்ஷன், attraction and attention automatically is there in that movie. So I'm extremely happy the way the movie has come out. Beautiful. And also I feel there is a deep Baba's blessing and hand the way the movie is communicating to people. ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்துருப்பேன். பெங்களூரில் வந்து ஒரு 3000 டிவோட்டிஸ்க்கு வி பிளேட். 3 ஷோ 1000 பேர். சென்னையில் வந்து ஏஜிஎஸ் சினிமாவில் வந்து ஒரு 15000 பேருக்கு இது வரைக்கும் பண்ணிடும். அப்போது we have taken the video footages the way the people watch. People watch with full attention. At least 30-40% of the people they cry 2-3 times during the movie. அந்த மாதிரி ஆடியன்ஸ் நம்ம இப்போ மூவியில் மாறி போயிடுச்சு. இது வந்து ஒரு 25-30 வருஷம் முன்னாடி படம் பார்க்கும்போது அழறது வந்து சகஜமாக இருந்தது. இன்னைக்கு முன்னாடிலாம் அந்த படத்தில் அழுறவனை பார்த்து சிரி போனாங்க. பட் இந்த படத்தை பார்க்கும்போது ஐ குட் see that there are several people they cry. And there are so many emails and so many WhatsApp is coming to me every day saying that this has happened in my life. This has happened in my life. Very obvious. So to answer your question, at this stage I feel that is a very fulfilling situation the way the movie has come out. நான் டைரக்டராக நான் உங்கள்கிட்ட கேட்குறோம் லாஸ்ட் கொஸ்டின் திஸ் செஷன். நம்ம எப்பவுமே படம் வந்து முதல்ல மைண்டில் ஒரு விஷுவலைஸ் பண்ணிடுவோம். நம்ம இளையராஜா சார் ஊருக்கு சொன்னாங்க, இப்போ வந்து நீங்கள் பாட்டு வந்து ஹிட்டுன்னு சொல்கிறீங்க, அந்த பாட்டு உருவான போது ஹிட் இல்லை. ஸோ நான் அதை கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் கிட்ட அப்போ நீங்கள் இந்த படத்தை முதல்ல விஷுவலைஸ் பண்ணிடுங்க, இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணும், இப்படி கொண்டு போகணும். உங்கள் மைண்டில் ஒரு படம் ஓடிடுது. அதை நீங்கள் வந்து பிக்சரைஸ் தான் பண்ணுறீங்க. வந்து இதில் வரும்போது பிக்சரைஸ் பண்ணி பிஜி சேர்த்து டிஐ பண்ணி எல்லாம் முடிச்சு அவுட்கம் கடைசியில் வந்து பார்த்துட்டு ரஷ் எல்லாம் பார்த்து முடிச்சு ஃபைனலாக நீங்கள் தேட்டருக்கு போட்ட பிறகு இதில் இன்னும் இதெல்லாம் மாற்றிருக்கலான்னு பல சந்தர்ப்பங்களை தோணும். இப்போயே நான் அவன்கிட்ட பாஷா பற்றி கேட்டேன்னா அதில் நீங்கள் 15 கரெக்ஷன் சொல்லுவீங்க, இப்படிலாம் இன்னும் ஏற்றுக்கலான்னு. இந்த பின்னாடி நீங்கள் பார்த்துட்டே வர உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியாஸ் அது மாதிரி இதில் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? See, most important, I have to thank him for this. அவர் ஃபுல்லி இன்வால்வ்டாக இருந்தார். அண்ட் எனக்கு என்ன பயம், இதில் எந்த கமர்ஷியல் மேட்டர் கிடையாது. அவர் வந்து நாளைக்கு ஸ்டார்ஸ் இல்லை, படம் பிஸ்னஸ் ஆகாமா, எனக்கு ஐ எம் நாட் டூயிங் இட் ஃபார் பிஸ்னஸ். நீங்கள் அசோசியேட் டைரக்டர்னு போட்டிங்களா அவர் பேரை? இல்லையா, அவர் போட்டிருக்கலாம் ஆக்சுவலாக. எண்டு தான் அவரோட. நீங்கள் வந்து அவர் உள்ள பார்த்தா அவர் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இல்லை சார், ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார் அவர். அதே அவருக்கு இவ்வளோ எஸ்பெஷலி பாபாவோட மேட்டர்ஸ் இன் திஸ் சார். இவங்க அப்படி உட்கார மாட்டாங்க, இப்படி பேச மாட்டாங்க, அந்த சில கல்ச்சர் அவளோட உண்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப பஜன்னா இப்படி தான் இருக்கும். ஆல் தோஸ் திங்ஸ் ஹி வாஸ் இன்வால்வ்ட். ஹிஸ் வைஃப் வாஸ் நாட் ஒன்லி ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம், அது மட்டும் இல்லை, அது தாண்டி ரொம்ப நிறைய அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. டயலாக் எல்லாம் ரொம்ப ஹி லவ்ஸ் தமிழ் டயலாக். ஸோ ஹி வாஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் தேட். படம் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் இட் வாஸ் பிக் ப்ரொடக்ஷன். காஷியில் ஷூட் பண்ணுறேன், ஹைதராபாத்தில் 2 இடத்துல பெரிய ஒரு செட்டு போடுறேன், பேங்க் செட்டு, ஒரு ஏரோப்ளேன் செட்டு. ஸோ ரெகுலர் ஃபிலிம் ரேஞ்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? புட்டபர்த்தியில் ஒரு ஷூட்டிங், சென்னையில் செட்டு, ஆகாவோட பெரிய பட்ஜெட். பெரிய பட்ஜெட் இவ்வளோ மட்டும் புரியுது, ஆகாவோட பெரிய பட்ஜெட். ஓகே ஓகே. இது வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெகபதி பாபு பெரிய ஸ்டாருங்க, அவர் சுஹாசினி ஒரு பக்கம், வைஜய் மகேந்திரன், ரஞ்சனி, அபிராமி, தலைவாசல், விஜய் எல்லாரும் நல்ல ஆர்டிஸ்ட். மியூசிக் வைஸ் தேவாக்கு எக்கச்சக்க, ஒரு சாங் இல்லை 5 பிட் சாங். ஹரிஹரன் பாடுறாரு, சின்மய் பாடுறாங்க, மனோ பாடுறாங்க, இவெல்லாமே டாப் பீப்புள். ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் சார், படம் நல்லா இருக்கணும், இட் லுக் லைக் அ சினிமா. அது மட்டும் he was very clear and fully supported. ஸோ எனக்கு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், எஸ், ஐ திங்க் ஐ வாஸ் ஏபிள் டு டூ அ குட் சினிமா. ஐ வாஸ் ஏபிள் டு டூ ஆல் தட் ஐ வாண்ட். நம்ம இது அடுத்த லெவலுக்கு, பெரிய லெவல் 10-15-20 crores அது வேறு, அதுவும் பண்ண முடியும் நம்ம. But whatever has been taken in this film is up to the best of its my ability, and he has done really supported me. Team, technicians, actors, all brilliant work. I am very happy that I had got such a team. Thank you very much. As a film, I am very happy. Thank you very much. நம்ம வந்து இது மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சத்து விஷயங்களை வந்து நிறைய எடுத்துகிட்டே போகணும். அது 4 ஃபார்மில் அது வந்து நீங்கள் வந்து பெரிய எஃபர்ட் எடுத்துறீங்க. Thank you for that. Thank you very much. Thank you.